செழிப்பா இருக்கணும், நிறைவா இருக்கணும், வாழ்ந்திருக்கணும். உலகமே கீழே போனா கூட நான் மேலே தான் இருப்பேன். அந்த மென்டாலிட்டி மனதில் உங்களோட ஆள் மனதில் ஒரு மனிதனுடைய இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படி மாறாத வரை வாழ்க்கை மாறாது. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால், எழுந்திருக்குமா? கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானா ஆட்களுக்கு மட்டும்தான். இல்லை எனக்கு நான் எழலைங்க அப்படின்னா எங்களுக்கு கிடையாது. நீ கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க. கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானதையே தேடுங்கள். பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். மேலானவைகளை நாடுங்கள் இருக்கு இல்லையா, ஆங்கில வீல செட் பண்ணுங்கன்னு இருக்கு. ஒரு மனதை பூமிக்குரிய காரியத்தில் அல்ல, மேலான காரியத்தில் செட் பண்ணுங்க. செட் பண்ணுறேன்னா தெரியுமா? இப்போ இந்த ஏசி மிஷினை 22 செட் பண்ணியிருக்கோம். இன்னும் 22 அடையலை, ஓடிக்கிட்டே இருக்குது, நிற்காமல் ஓடும். 22 அடைஞ்சிருச்சுன்னா நின்றும், ஃபேன் நின்றும். ரூம் முழுக்க 22 வந்துருச்சுன்னா மேலே ஃபேன் ஓடுறது நிற்கும். திரும்பி 24 ஆயிடுச்சுன்னா திரும்பி ஃபேன் ஓடும். அந்த 22லேயே செட் பண்ணி வைக்கும் அந்த ரூமை. நான் சொன்னது புரியுதுங்களா? அதே மாதிரி ஒரு மனதை தேவன் மேலே அப்படி ஃபிக்ஸ் பண்ணுங்க. எவ்வளவு பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் என் மைண்டு இப்படித்தான் இருக்கும். அது செட் பண்ணுறது. அதுக்கு தான் பைபிள், அதுக்கு தான் பிரசங்கம், அதுக்கு தான் சர்ச்சு. எதுக்கு சர்ச்சுக்கு வரோம்? அப்படியே போயிட்டு அதை அப்படியே பத்திரமா வச்சுட்டு அதுக்கு வரல, நம்ம வேஷம் போட வரல, இந்த அறிவை உள்ள இன்புட் பண்ணுறக்கா வரும். யோசுவாட்ட சொல்கிறாரு, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு பெரிய இரவும் பகலும் இதில் சொல்லப்பட்டதை சிந்தினர். சபை மக்களோட பிரச்சனை என்ன? பிரசங்கம் கேட்கலையா? சபை மக்களோட பிரச்சனை பிரசங்கம் கேட்கலையா? கேட்க நீங்கள் என்ன சொன்னால் நம்ப மாட்டேன், நான் கேட்குறாங்க. எவ்வளோ பிரசங்கம் கேட்குறாங்க. மாறிட்டாங்களா? கேட்பாங்க, கேட்டதை சிந்திக்க மாட்டோம். அது செகண்ட் தாட்டுக்கு போகாது. முதல்ல கேட்டது அப்படியே போயிடும். கேட்டாங்க, திரும்பி யோசிச்சாங்களா? யோசிக்க கிடையாது. நம்ம என்ன கேட்டோம், ஏது கேட்டோம், எது நம்முடைய மனதுக்குள்ளே போச்சு என்பது நீங்கள் செகண்ட் தாட்டுக்கு கொண்டு வராத வரை உங்களுடைய மேல் மனதிலேருந்து அப்படியே போயிடும். சில நேரத்தில் பிள்ளைகள்கிட்ட எடுத்து வாடா சொன்னோடனே அப்படிமா, அது அரை மணி நேரம்லாம் பொருளே வந்திருக்காது. சொன்னமே ஆண்ணைய சொல்லவா செஞ்சீங்க அம்மாங்க, சத்தம் கடிச்சாடா, சத்தம்லாம் கடிச்சு அது மேல் மனதில் அப்படி மேல் மனதிலேயே போயிடும். நான் சொன்னது புரியுதுங்களா? ஆள் மனதில் உள்ள போகிற வரை நான் செழிப்பாக இருக்கணும், நிறைவாக இருக்கணும், வாழ்ந்திருக்கணும். உலகமே கீழே போனால் கூட நான் மேலே தான் இருப்பேன். அந்த மென்டாலிட்டி மனதில் உங்களோட ஆள் மனதில் ஒரு மனிதனுடைய இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படி மாறாத வரை வாழ்க்கை மாறாது. அதான் கர்த்தர் சொன்னா, இரவும் பகலும் சிந்தினர். பகல் மட்டுமல்ல, உன்னுடைய ஆள் மனதில் அந்த ப்ராசஸ் ஓடிட்டே இருக்கணும். அதான் மெடிடேஷன். சபைக்கு வந்தோம், ஆபிரகாம் சீமானா இருந்தான், ஆபிரகாமுடைய பிள்ளை செல்வ சீமானா இருந்தான். நானும் ஆபிரகாம் பிள்ளையாச்சே, அப்போ எப்படியே இரவு முதல் நான் பாஸ்டர் சொன்னது ஃபுல்லாக இரவு முதல் சிந்திச்சுட்டே இருந்தேன், நானும் ஈசாக்கு மாதிரி தானே அப்படியே சிந்திச்சுட்டே இருந்தீங்கன்னா அடுத்த வருஷம் பாருங்கள் பெலிஸ்தீனை பார்த்து பொறாமப்படுற மாதிரி இருப்பீங்க. அதுதான் சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ளே போகிறது. போன வருஷம் எதே பேசுறீங்கல்ல, ஆமாம் போன வருஷம் பேசுகிறேன், அதுக்கு முதல் வருஷம் கூட பேசிகிட்டு இருந்தேன். அதான் ஒரு மனிதனுடைய நினைவு எப்படியோ அதுதான் கர்த்தர் சொன்னார், பலங்கொண்டு திடமானதாயிரு. ஒருத்தங்க கூட அவனுக்கு முன்னாடி ஏற்று நிற்க மாட்டான். ஒருத்தன் ஏற்று வந்தானே அவனை பற்றி சிந்திக்காத. ஒருத்தன் எந்த வந்தான் என்னை பற்றி இப்படி பேசிட்டான், அதை பற்றி சிந்திக்காத. அதை பற்றி செகண்ட் தாட்டு கொண்டு வராத.
நான் என்ன சொன்னேன்? ஒருத்தனும் ஏற்றிக்க மாட்டான்னு சொன்னேன். பழங்கூட்ட திடமான அதை மட்டும் ரீகால் பெட்டே வா. அப்படி பண்ணிட்டு வாங்க. சூழ்நிலைகளை பார்க்குற விதம் அவுட்லுக் டோட்டலாக மாறிடும். அப்போ மாறும் பொழுது ஆண்டவர் மாதிரி செயல்படுவோம்.